என்னங்க காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க் யூ. இந்தடா ராஜேஷ், நீ எடுத்துக்கோ. இந்தா நீயும் எடுத்துக்கோடி. ஏய் யசோதா, இங்க வா. அத்தேன்னு என்ன கூப்பிட வேண்டியவா? யசோதான் பேரை சொல்லி கூப்பிடுறா. என்ன யசோதா, கூப்பிட்டா ஏன்னு கூட கேட்க மாட்டியா? அப்படி என்ன யோசிச்சுட்டு நிக்கிற? ஒன்றும் இல்லை மேடம். நீ இந்த வீட்டு வேலைக்காரி தானே? ஆமாம் மேடம். அது சரி, என்ன மட்டும் மேடம் அப்படி இப்படின்னு கூப்பிடுற? இந்த வீட்டு ஓனர் என் புருஷன் ராஜேஷ் நீ எப்படி கூப்பிடுற? டே ராஜேஷ், காஃபியை எடுத்துக்கோடா. என்ன பேச்சு இது? பிச்சுருவ பிச்சு. மரியாதைனா என்னன்னு தெரியாது உனக்கு? அவரை எப்படி கூப்பிடணும்னு தெரியுமா? சார். ராஜேஷ், அந்த காஃபியை யசோதா கிட்ட கொடு. எதுக்கு ராதா? நீ முதல்ல குடு, அப்புறமா சொல்ற. மருமக கிட்ட மாட்டிக்கிட்டு இந்த குடும்பமே தத்தளிக்குது. எல்லாத்தையும் மிரட்டியே சாகடிச்சிருவா போல இருக்க. யசோதா, இந்த காஃபிய அவர்கிட்ட என்னன்னு சொல்லி கொடுப்ப? இப்ப கூட பார்க்கலாம். காஃபி எடுத்துக்கோங்க ராஜேஷ் சார். அது என்ன ராஜேஷ் சார்? வேலைக்காரி வீட்டு ஓனரை பேர் சொல்லி எங்கேயாவது கூப்பிடுவாங்களா? காஃபி எடுத்துக்கோங்க சார், அவ்வளவுதான் சொல்லணும். அதுதான் பணிவு, அதுதான் மரியாதை. சரிங்க மேடம். ஏ நில்லு, சொல்ல வேண்டியது இனிமேதான் இருக்கு. ஆமா, அது என்ன என் மாமனாரை பார்த்து என்னங்கன்னு கூப்பிடுற? புருஷனை பார்த்து பொண்டாட்டி கூப்பிடுற மாதிரி? அவரை எப்படி கூப்பிடணும்னு தெரியுமா? மாமா, அந்த காஃபி யசோதா கிட்ட கொடுங்க. வாங்கு. இப்போ இந்த காஃபிய மாமா கிட்ட குடுக்கறப்ப முதலாளி காஃபி எடுத்துக்கோங்க. சொல்லு. அப்படியே உன் குறவளைய கடிச்சு துப்பணும் போல தோணுதுடி. என்ன முறைக்கிற? குடு. முதலாளி காஃபி எடுத்துக்கோங்க. முதலாளி எல்லாம் எதுக்குமா கூப்பிடணும்? அதெல்லாம் வேண்டாமா? ஏமாமா வேணாம்? ஓ, உங்களுக்கு யசோதா என்னங்க இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு கொஞ்ச நாதான் பிடிக்குதோ? ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. முதலாளின்னு கூப்பிட்டா ஜம்முன்னு தான் இருக்கு. யசோதா, இனிமே இப்படித்தான் மரியாதையா எல்லாரையும் கூப்பிடணும், புரியுதா? இந்த பொண்ணு பக்கத்து வீட்டுக்காரியே, ஒரு வேலைக்காரி உன்னை வாடி போடின்னு கூப்பிடுறா, பாத்துக்கிட்டு சும்மாவே இருக்க? எல்லாம் என் தலை எழுத்து, என்ன பண்றது? என்னது? எல்லாம் இதோ இருக்காரே எங்க மாமனார் கொடுக்குற இடம். இங்க பாரு யசோதா, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நல்ல ஆப்பிள் ஜூஸா போட்டு எடுத்துட்டு மேல வா, சரியா? ஏய், என்ன இந்த வீட்டு மாமியார் மாதிரி போஸ் கொடுக்குற? ஒழுங்கு மரியாதையா இருந்து உன் வேலையை காப்பாத்திக்கோ. நீ யார் சப்போர்ட்ல இருக்க, யார் உனக்கு இவ்வளவு இடம் கொடுக்கறாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பார் சுகாஷினி, இந்த வீட்ல நீ கெஸ்டா தான் தங்கி இருக்க. அத நீ எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோ. எப்ப பார்த்தாலும் எல்லாரும் கூடயே நடு ஹால்ல வந்து உட்காந்துருக்காத, புரியுதா? உனக்குன்னு ஒரு ரூம் இருக்குல்ல, அங்க உட்காந்துக்கோ. சாப்பிடு, காலேஜுக்கு போ. அதுக்கு மட்டும்தான் நீ வெளியில வரணும், புரியுதா? ஹே யசோதா. சொல்லுங்க மேடம். இது மரியாதை. ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு ஜூஸ் மறக்காம போட்டு எடுத்துட்டு வா, சரியா? என்னச்சு? என்ன சத்தம்? ஒண்ணும் இல்ல மேடம், கை தவறி விழுந்துருச்சு. கவனமாயிரு. அண்ணே, நான் மனுஷியா இருக்கிறேன், அப்புறம் என்ன மிருகமாக்கிடாத. ஏ ராஜேஷ், நீ என் புள்ளடா. உன் கண்ணு முன்னாடி நான் இவ்வளவு அவமானப்படுறேன். இதோ பாரு, எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு, புரிஞ்சுக்கோ. ஏ ராஜேஷ்,
உங்க அம்மா என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கடா. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா அவ என்னை அடிச்சாலும் அடிச்சிருவா போல இருக்கடா. வயசான காலத்துல அடி தாங்க முடியாதுடா. அதனால நீ பார்த்து நடந்துக்க. இவ்வளவு லவ் பண்ணதே தப்பு. ராமண்ணா பேச்ச கேட்டது அதை விட தப்பு. பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேனே. என் பொண்டாட்டி ஒரு பைத்தியக்காரி மாதிரி இருக்காங்க. இவகிட்ட போய் எங்க அம்மா வேலைக்காரியாவும் என் தங்கச்சி பக்கத்து வீட்டுக்காரியாவும் நடிக்கிறாங்கன்னு சொன்னா கண்டிப்பா ராதா என்ன டைவோர்ஸ் பண்ணிடுவான். என்னது பண்ணாலும் பண்ணிடுவான்னு சொல்லுவீங்களா? அவ இல்லாம என்னால உயிர் வர முடியாதுங்க. அப்படி ஒரு மந்திர சக்தி அவகிட்ட இருக்கு. என்னமோ மந்திரம் பண்ணி வச்சிருக்காங்க அந்த சோடா புட்டிக்காரி. மா ஒரு காஃபி போட்டுதாமா? என்னம்மா ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில இருக்கிற மாதிரி இருக்கு. எதா இருந்தாலும் மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்க கூடாதுமா. எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. நான் வேற என்ன யோசிக்க போறேன்? உனக்கும் மோகினிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் அவகிட்ட நேருக்கு நேரா கிஷோரை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு நான் கேட்டதில்ல. ஆனா இப்ப நான் அவகிட்ட கேட்கலான்னு இருக்கேன். மோகினி இன்னும் கௌதம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. என் மேல அவளுக்கு காதல் இல்லைன்னு நான் எப்படி அம்மா கிட்ட சொல்றது? கிஷோர், என்னடா பேசாம இருக்க? எனக்கு வேற 2 நாளா மனசு சரியில்லாம இருக்கு. நெஞ்சு படபடா நடிச்சுக்கிறது. அம்மா காரணமே இல்லாம ஒரு பயம் வருது. மோகினி கிட்ட போய் உங்க கல்யாணத்தை பத்தி பேசினாதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும்னு தோன்றது. எனக்கு என்னம்மா வயசாயிடுச்சு? ஏன் இப்ப என் கல்யாணத்துக்கு இப்படி அவசரப்படுறீங்க? இத பாரு, அந்த கௌதம் கீதாவை கல்யாணம் பண்ணும்போது மோகினி மட்டும் கல்யாணம் பண்ணிக்கூடாதா? அதனாலதான் நான் இவ்வளவு அவசரப்படுறேன். சரி இரு, நான் போய் மோகினி கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். அம்மா உட்காருங்கம்மா. நம்ம பெங்களூர் போய் நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழலாமா? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கப்புறம் என் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம். ஆனா என் கல்யாணம் மோகினியோட இல்ல. என்னடா இப்படி சொல்ற? மோகினி மனசுல நான் இல்லம்மா. கௌதம் மட்டும்தான் இருக்காரு. அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ற ஐடியாவே இல்லம்மா. இத அவ போன்ல ராமு கிட்ட சொல்றப்போ என் காதால நான் கேட்டம்மா. அதனால நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்ன முடிவு? நான் பெங்களூர் போறதுக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள கௌதம் மோகினிய நான் சேர்த்து வச்சுட்டு போகலான்னு பாக்குறேன். இன்னைக்கு சாயந்தரம் கூட கௌதம பார்த்து பேசினேன். அது கொஞ்சம் சரியா வரல. மறுபடியும் முயற்சி பண்ணணுமா? என்னடா என்னடா இப்படி சொல்ற? மோகினி எனக்கு மருமகளா வரணும்னு நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன். மோகினி உன் நல்லதுக்காகவும் என் நல்லதுக்காகவும் தான் எப்பவும் யோசிக்கிறாமா. அவளுக்கு நம்ம நல்லதுதாம்மா பண்ணணும். அதெல்லாம் சரி, கௌதம் கீதாவை கல்யாணம் பண்ணிக்க போறானே, அதுக்கு நீ என்ன சொல்ற? கௌதம் கீதாவை கல்யாணம் பண்ணிக்க நான் விட மாட்டேமா. அது எப்படி? அவ அக்கா ஜானகி கோவில்ல என்கிட்ட சவால் விட்டுட்டு போயிருக்கா. நீ எப்படி தடுப்ப? கீதாவை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியுமா. அவ கௌதம கல்யாணம் பண்ண மாட்டா. கௌதமையும் மோகினியும் சேர்த்து வைக்கிறது தான் என்னுடைய நோக்கமே. அப்போ உன் கல்யாணம் கொஞ்ச நாள் போகட்டுமா. ஒரு நல்ல பொண்ணா பாரு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்ப போய் கவலைப்படாம படுத்து தூங்குமா. அண்ணி, என்ன விஜி, எப்படி இருக்க? நல்லா இருக்க அண்ணி. நீ இப்போ ஜெகன் வீட்ல தான் இருக்கியா? ஆமா அண்ணி. ஏய், ஏன் கண் கலங்குற? நீங்க உங்களை அறியாமலேயே ஜெகன் வீட்டில் இருக்கியான்னு கேட்டீங்கல்ல, அதான் கண் கலங்கிடுச்சு. இப்போ உங்க மனசுல இன்னும் எங்க அண்ணன் இருக்காருன்னா நீங்க எந்த அளவுக்கு எங்க அண்ணனை உயிருக்கு உயிரா காதலிச்சிருக்கீங்க. உங்களுக்கு முன்னால நாங்களாம் ஒண்ணுமே இல்லை அண்ணி. உங்க அண்ணனை நான் எப்படி மறப்பேன் விஜி? எனக்கு நீ, உனக்கு நானும் இருந்தோம். அதனால தான் பேய நடிக்கிறப்போ நான் உங்க அண்ணனாவே மாற முடிஞ்சது. ஆமா, அது சரி. எங்க லவ்வுக்கு முதல்ல பச்சைக்குடி காட்டினதே நீதான். எங்க காதல் தெரிஞ்சதுமே ஜெகன் கிட்ட அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவியாமே, அது என்ன? உனக்கு ஞாபகம் இருக்கா? அதை இப்ப அப்படியே சொல்லிக்காமே. இங்க பாருண்ணே,
நீ 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குற, மோகினி அண்ணியும் 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. 2 பேரும் சம்பளத்தையும் சேர்த்தா 80,000 ரூபாய் வருது. நம்ம குடும்பமே ஜாலியா இருக்கலாம். இந்த மாதிரி அழகு பணத்தோட வர அண்ணி யாருக்குமே கிடைக்க மாட்டாங்கண்ணா. நீ தாராளமா லவ் பண்ணுன, கல்யாணம் பண்ணிக்கோண்ணா, ப்ளீஸ்ண்ணா. இப்படிதான் சொல்லுவேன் நீ. ஓ, உன் மூட மாத்தலன்னு பார்த்தா மறுபடியும் ஏன் அடற விஜி? எங்க அண்ணன் போகாம இருந்து நீங்க மட்டும் அண்ணியா வந்திருந்தா இந்நேரம் வீடு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். சரி, பழசெல்லாம் விடு. இப்ப எதுக்கு உங்க அண்ணன் வீட்டுல வந்து தங்கியிருக்க? அண்ணிய கௌதம் அண்ணனோட சேர்த்து வைக்க இதான் நல்ல சந்தர்ப்பம். என்ன விஜய் யோசிச்சுட்டு இருக்க? சொல்லு. மாமியார் வீட்டுல சீக்கிரம் குழந்தை பெத்து கொடுன்னு எல்லாரும் சொல்றாங்க. சரி, பெத்து கொடுக்க வேண்டியதானே? மோகினி நீ மாசமான பிறகுதான் நான் மாசமாவேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். அதனால எங்க அத்தை என்ன திட்டினாங்க. சண்டை போட்டுட்டு ராமு மாமா வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன விஜய், நீயும் ராமு சீதா மாதிரியே பண்ற? எனக்கு என்னமோ சரியா படல. என்னால நீங்க ஏன் கஷ்டப்படணும்? நான் சந்துரு கிட்ட பேசணும். நீ உன் வீட்டுக்கு போ. நான் கௌதம் அண்ணாட்ட பேசுறேன், நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. நீ ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுற விஜய். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஒன்னாலதான் உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் மனசையும் மாத்த முடியும். கௌதம்க்கு கீதாவோட கல்யாணம் ஆக போறதை எடுத்து சொல்லி எல்லாரும் சபதத்தையும் கைவிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்க்க சொல்லு. இதே விஷயத்த நான் உங்க அம்மா கிட்டயும் பேசிட்டேன். நீ இப்ப என்ன பண்ற? நேரா போய் எல்லார்கிட்டயும் நான் பேசினதை எடுத்து சொல்லு. எல்லாரையும் சந்தோஷமா இருக்க சொல்லு. நான் அண்ணியை மடக்கலான்னு பார்த்தா அண்ணி என்ன மடக்கிட்டாங்களே. விஜய், உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் பிரிஞ்சிருக்காங்கல்ல, எல்லாரையும் சேர்த்து வைப்பேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. அதெல்லாம் முடியாது அண்ணி. நீங்க சந்தோஷமா இருந்தாதான் நாங்களும் சந்தோஷமா இருப்போம். இதுல வேற டிஸ்கஷனே வேண்டாம். சரி வா, உனக்கு பிரியாணி வாங்கி கொடுத்து ரொம்ப நாளாச்சு. வா, நாம போய் பிரியாணி சாப்பிடலாம். வேண்டாம் அண்ணி. ஏ, ஜகன் கூட உனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாரே. அவங்களுக்கு பிரியாணினா ரொம்ப உசுறு. அதுவும் சின்ன தங்கச்சி இருக்காளே, சிக்கன்னா வெட்டு வெட்டுன்னு வெட்டுவா. இல்ல அண்ணி, நீங்க கௌதம் அண்ணனோட சேர்ற வரைக்கும் நான் பிரியாணி சாப்பிடவே மாட்டேன். நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பிரியாணி வாங்கி கொடுங்க, நான் சாப்பிடுறேன். 1 மாசம் தான் டைம் அண்ணி. அதுக்குள்ள நீங்க சேரல, நான் பச்சை தண்ணி கூட பல்லுல படாம விரதம் இருப்பேன். இது சத்தியம் அண்ணி. என்ன விஜய், புரியாம பேசுற? இல்ல அண்ணி, புரிஞ்சுதான் பேசுறேன். நீங்க மட்டும் தான் தியாகம் பண்ணுவீங்களா? ஏன் நான் தியாகம் பண்ண மாட்டேனா? நான் சாப்பாடு ராணின்னு பேர் எடுத்தவ. நான் டைம் தரேன். அதுக்குள்ள நீங்க அண்ணனோட சேரல, அப்புறம் நான் பட்னி கிடப்பேன். நீ சாகுற வரைக்கும் உண்ணவரதம் இருப்பேன். நான் சீதா அக்கா விட அழுத்தக்காரி. நினைச்சத செஞ்சு காட்டுவேன். நீங்க எதுவும் என்ன சமாதானப்படுத்த பார்க்காதீங்க. நான் வரேன் நீ. சொல்லு ராமு, என்ன விஷயம்? டேய், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் கௌதம். என்ன விஷயம் சொல்லு. நீ நேரில் வந்தாதான் பேசுறதுக்கு வசதியா இருக்கும். நம்ம மோகினி விஷயமா தான் பேசணும். உங்ககிட்ட தான் மோகினி சம்பந்தமா எந்த விஷயமும் பேச வேண்டாம்னு சொல்லியிருக்கேன்ல. டேய், அப்படியெல்லாம் விட முடியாதுடா. நான் சொல்றத கேளு. உங்ககிட்ட பேசுறா, கார்த்திக் அண்ணன் கிட்ட பேசுறா, நீங்களும் அக்கறை எடுத்துக்கிட்டு என்கிட்ட பேசுறீங்க. ஆனா ஏன் அவ என்கிட்ட பேச மாட்டேங்கிறா? காரணம் என்ன? அவ என்கிட்ட பேசினா நான் கோவப்படுவேன். உடனே மகாராணி அவங்களுக்கும் கோவம் வந்துடும். ஒரு நிமிஷம் கூட நான் சொல்றத கேட்க மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையையும் கெடுத்துக்கிட்டு என் வாழ்க்கையையும் கெடுப்பாங்க. அதுதானே உண்மை? டேய், நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுடா. அப்புறம் நீ மோகினியை குறை சொல்லிக்கிட்டே இரு. சரி, என்ன விஷயம் சொல்லு. அந்த மாமி வீட்டில் மோகினி இருக்குல்ல, அந்த மாமி தான் பையன் கிஷோருக்கு மோகினியை கல்யாணம் பண்ணி வைக்க எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கு. சட்டுன்னு கல்யாணம் எதுவும் பண்ணி வச்சிட போதுரா. அப்படி நடந்துட்டா உனக்கும் நல்லதில்ல, நம்ம மோகினிக்கு நல்லதில்ல. அதே எப்படி சட்டுன்னு கல்யாணம் நடக்கும்? மோகினி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா? டேய், சுச்சுவேஷன் அப்படி இருக்குன்னு சொல்றேன்டா. இப்போ உள்ள உலகம் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. எப்போ எது வேணாலும் நடக்கலாம். யாரும் காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ டைம் இல்ல. அவங்கெல்லாம் ஏதாவது பேசி மோகினியை ஒத்துக்க வச்சுட்டா என்ன பண்றது? ஓஹோ, அப்போ மோகினிக்கும் கிஷோருக்கும் கல்யாணம் நடக்கும்னு தான் நீயும் சொல்ற. இல்ல நடத்தி வச்சிருவாங்க, ஜாக்கிரதையா இருன்னு என்ன மிரட்டி பாக்குறியா?
ஏய் என்னப்பா எது பேசினாலும் தப்பு தப்பாவே எடுத்துக்கிற. இதுக்கு தான் நேரில் வா, சுச்சுவேஷனை விலைக்கு உனக்கு கரெக்டாக சொல்கிறேன்னு சொன்னல. இல்லை நான் கூப்பிட்டா வரமாட்டியா, இல்லை யூகோவில் இருக்கியா? டேய் யாரா நீ? ஓ சம்பந்தமா எந்த விஷயம் பேசுறதா இருந்தாலும் என்ன கூப்பிடு. எவ்வளவு நேரம் ஆனாலும் வந்து உன்கிட்ட பேசுறேன். ஆனா மோகினி சம்பந்தமா மட்டும் என்ன கூப்பிடாது. ஊனா எல்லார்கிட்டையும் பேசுறா. என்கிட்டயும் என் அம்மா கிட்டையும் பேசுறதுக்கு மட்டும் அவளுக்கு கசக்குதா? நான் வந்து அவ காலில் விழுந்து கூப்பிடணும்னு எதிர்பார்க்கிறா. நான் அப்படி செஞ்சா காலத்துக்கும் அவளுக்கு அடிமையாயிட்ட மாதிரி தானே. தப்பு செஞ்சவ அவ. பாதிக்கப்பட்ட நான் எப்படி அவ காலில் விழ முடியும்? ஏய் இப்ப நீ என்னதான் சொல்ல வர்ற? அவ கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டானா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நானும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன். சும்மா பூச்சாண்டி வேலை காட்ட வேண்டான்னு சொல்லு. சரி போனை வச்சிரு ராமு. ஏய் டேய் டேய் கௌதம் கௌதம். எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? நீங்க இங்க இருக்கிறதையும் நான் கவனிக்கல. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே ஃபோன் பண்ணி எனக்கு தலைவலியை வரவழைச்சிட்டா அந்த ராமு. அனி சூடா எனக்கு ஒரு டீ வேணும். என்னமோ அந்த மோகினி கிஷோரை கல்யாணம் பண்ண போறாளாம். மண்ணா கட்டி கல்யாணம். சாரி அனி, அவளை பத்தி பேசினா உங்களுக்கும் தலைவலி வந்துடும். அனி டீ போட்டு கீதா கிட்ட கொடுத்து விட்டுருங்க. கீதா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. எல்லாம் கீதாவுக்கு ஹாப்பியான நியூஸ் தான். கீதா கிட்ட தான் அதை முதல்ல சொல்லணும். அதனாலதான் கீதாவை டீ எடுத்துட்டு வர சொல்றேன். அம்மா, கௌதம் என்ன சொல்லிட்டு போறான்னு பாத்தியா? டீ கீதா தான் எடுத்துட்டு வரணுமா? அப்படின்னா கீதா கிட்ட முதல்ல சொல்ல போறான். வேற என்ன சொல்ல போறான்? கீதாவை பார்த்தா ஐ லவ் யூ, உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல போறான். இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டது அதுக்காக தானே ஜானகி. கீதா நீ சாதிச்சிட்ட. அம்மா ஆரம்பிச்சதே நீங்க தானே, நீங்க தான் சாதிச்சிட்டீங்க. இந்த நேரம் பார்த்து என் வீட்டுக்காரர் மாமா அத்தை யாருமே இல்ல. அத்தை வந்ததும் இந்த குட் நியூஸ் சொல்லணும். சரி, அவனுக்கு ஒரு நல்ல டீயா போட்டு தர, நீ அவனுக்கு எடுத்து போ கீதா. சீக்கிரம் சீக்கிரம் போடு. வா கீதா. டீ. எதுக்கு கதவை தட்டிட்டு வர? இது நம்ம வீடு. தேங்க்ஸ் மாமா. எதுக்கு இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்ற? மாமா ஏதோ ஹாப்பி நியூஸ் சொல்றேன்னு சொன்னீங்களே மாமா. அது வந்து அது உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா சொல்லித்தான் ஆகணும். எதா இருந்தாலும் சொல்லுங்க மாமா, நான் தப்பாலாம் நினைச்சுக்க மாட்டேன். மோகினி யார் மாமா உங்ககிட்ட சவால் விடுறதுக்கு? அவங்கள பத்தி இப்ப எதுக்கு மாமா? நீங்க எது சொன்னாலும் நான் சந்தோஷப்படுவேன் மாமா, சங்கடப்பட மாட்டேன். சொல்லுங்க. சங்கடப்பட மாட்டியே? அப்ப சொல்லிடுறேன். தப்பா நினைச்சுக்காத கீதா. என் அம்மா எப்படியாவது என்ன உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சணும்னு நினைக்கிறாங்க. பாவம் அவங்க. என் மேல உள்ள பாசத்துல அப்படி பண்றாங்க. எனக்கு கல்யாணத்துல விருப்பமே இல்லை. மாமா நீ என்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டா பழகுற. அது அவங்களுக்கு புரியல. நானும் உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பார்க்கறேன். ஆனா இதை எப்படி என் அம்மாவுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல. மாமா என் அம்மாவை இது வரைக்கும் நான் எதிர்த்து பேசினதே இல்லை. என் அம்மானா எனக்கு உயிர். அதனால எப்படி அவங்க கிட்ட இதை சொல்றதுன்னு தெரியல. எப்ப பார்த்தாலும் கீதாவை கல்யாணம் பண்ணிக்கோ, கீதாவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. என்னால சட்டுன்னு மறுத்து பேச முடியல. நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் கீதா. என் அம்மா கிட்ட போய்
என்ன உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடு.